ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. முருகன் என்றாலே வேலுண்டு வினையில்லை, வெற்றிவேல் முருகா வாழப்போகிறாய் என்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய். என் வாழ்க்கை இப்படி போகிறதே, என் விதி இப்படியாகிவிட்டதே, என் சந்தோஷத்தை காண முடியாதா என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். என் தங்கமே, வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ இன்றைக்காவது யோசித்திருக்கிறாயா? கடந்து போன காலத்திலிருந்தே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாய். கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விடுவதும் எதிர்காலத்தை எண்ணி கனவு காண்பதும் போலவே உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பிற்காலத்தை ஒரு நொடியேனும் வாழ்ந்து பார். அப்படி நீ ருசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் பொறுமையும் வெறுப்பும் நீ உணர்ந்திருக்க மாட்டாய். சற்று யோசித்து பார். வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் சுவை எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. எளிமையாக கிடைக்கும் எதுவும் உன் வாழ்வின் நிலை எளிமையாக கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு உன்னால் உணர முடியாது. நீ நினைப்பது எல்லாம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவை எல்லாமே நீ கிடைத்த மாதிரி உன் கையில் கிடைத்துவிட்டால் நீ திருப்தி அடைவாய், சந்தோஷமாக மகிழ்வாய். ஆனால் அது உனக்கு பாதகமாக விளைவுகளை கொடுக்கும். சற்று பொறுமையாக இருந்து கொண்டால் நீ என்னிடம் கேட்பவற்று ஏதாவது பாதகமாக இருந்தால் அதை உனக்கு சாதகமாக மாற்றி என் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் அதை உன்னிடம் முதலில் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் அப்பா, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியாகிவிட்டது? என்னால் மட்டும் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விட்டது. என்னிடத்தில் முறையிடுவதை நிறுத்திவிடு. நீ திறமையில், ஆனால் அதை செயல்படுத்தத்தான் உனக்கு தெரியவில்லை. உன்னிடத்தில் இல்லாத திறமையா? நான் உன்னை திறமைகளை நிறைத்த நற்குணம் கொண்ட அன்புடையவனாக படைத்தேன். இவ்வுலகில் படைத்தேன். சாதிக்க பிறந்த என் பிள்ளைதான். ஆனால் நீ இவ்வுலகில் வாழ்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றை நினைத்து அதில் நோக்கி இன்றும் முன்னேறாமல் அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கை நீ எப்படி நீண்டு கொண்டேதான் இருக்கப் போகிறது. நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ என்று பட்டியலிட்டு உனக்கு எது தேவை என்று நினைக்கிறாயோ அதை முன்னே நிறுத்து. அதற்கு முக்கியத்துவமாக உழைத்து கொள்வதற்காகவற்றையும் உனக்கு பற்றி கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி வரும்போது தான் உனக்கான சிறந்த எதிர்காலத்தை நீ அடைய முடியும். நினைத்த எதிர்காலமும் உன் மன விருப்பமும் எதுவும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீதான் இருந்த இடத்தில் முதலில் பணத்தை பயணித்து கொண்டே இருக்கிறாய். நீ விரும்பும் இடத்தை அடைய முடியும். பயந்து கொண்டே தயங்கிக் கொண்டே இருக்காதே. பயத்தின் முடிவுதான் துணிச்சல் பிறக்கும். கஷ்டம்தான் இஷ்டப்படுத்தி அடைய வைக்கும், வழிவகுக்கும். நீ முயற்சி மட்டும் செய்தால்தான் வெற்றியை அடைய முடியும். உன்னுடைய நான் நின்று கொண்டே இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு என் செல்லமே. நான் இருக்கிறேன், பயப்படாதே. யாம் இருக்க பயமே. ஓம் கந்தா போற்றி, கதம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. ஓம் சரவண பவா என்று முருகனை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு. அப்பொழுது முருக பெருமான் எப்பொழுதும் முன்னோடவே இருந்து உனக்கான தேவைகளையும் உனக்கான கஷ்டங்களையும் எல்லாவற்றையும் பார்த்து அதனை பூர்த்தி செய்வார். நீ எப்பொழுதும் கலங்காதே. என் மகன் எப்பொழுதும் என்னவனானவன், நான் அவனை ஒருபோதும் கைவிடேன் என்று இந்த முருகப்பெருமான் உன்னிடம் பலமுறை சொல்லியிருக்கேன் அல்லவா? ஆனால் நீ அதை ஒரு முறையாவது உனக்கு உணர்வு பூர்வமாக நீ அதை உணர்ந்து இருக்கிறாயா? அதனை உணர வேண்டுமென்றால் நீ முருகனை எப்பொழுதும் முருகனின் நாமத்தையும் முருகனை பற்றியும் நீ அதிகமாக யோசித்து சிந்தித்து கொண்டிருந்தாலே அது உனக்கு கிடைத்துவிடும். நீ என்னை மட்டும் சிந்திக்க வேண்டும் என்று நான் இதை கூறவில்லை. நீ என்னை
கூறினாலும் கூறாவிட்டாலும் நான் உனக்காக நின்று கொண்டேதான் இருப்பேன். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எங்கு சென்றாலும், நீ வேறு ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் கூட நான் உன்னுடனே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். அதை நீ ஒருபொழுதும் மறவாதே. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா.